முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கு ஆரம்பத்தில் 7ஆம் இடத்திலையும் அதற்கு பிறகு 8ஆம் இடத்திலையும் அப்புறம் 9ஆம் இடத்திலையும் சந்திரன் வருகிறார். மற்ற கிரகங்கள் வலுவாக இருக்கின்ற நிலைமையில மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தின் நடுப்பகுதி நாட்கள் சந்திராஷ்டமமாக வருகிறது. எப்பவுமே மேஷத்திற்கு சந்திராஷ்டமம் வரும்போது நீச்ச நிலைமையில தான் சந்திரன் இருப்பார். இப்போது வேற இதுல போய்கிட்டு இருக்கிறார். இதுலன்னா தேய்பிரையை நோக்கி போய் கொண்டிருந்தாலும் கூட சந்திராஷ்டமம் குருவின் பார்வையில் இருக்கிறனால பெரிய கெடுபலன்களை செய்யாதுங்க. சரி, எப்ப சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தா வியாழக்கிழமை காலை 6:49 வியாழக்கிழமை முழுக்க, வெள்ளிக்கிழமை முழுக்க, சனிக்கிழமை சாயந்தரம் 5:40 அதாவது பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி காலை 6:49 பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை 5:40 வரைக்கும் கிட்டத்தட்ட 2.5 நாள் சந்திராஷ்டமம். வாரத்தின் முதல் நாள் அந்த 7ஆம் இடத்தில் இருக்கும்போது பெரிய சங்கடங்கள் சோதனைகள் எதுவும் இருக்காதுங்க. 7வது இடத்திலிருந்து ராசி, அதாவது 7ஆம் இடத்திலிருந்து சந்திரன் ராசியை பார்ப்பது, மற்ற கிரகங்கள் வலுவாக இருப்பது என்பது நட்பு சார்ந்த விஷயங்கள்ல மேசராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல விதமான தன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். ஆனா நடுப்பகுதியில் வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை இந்த 3 நாளுமே சந்திராஷ்ட அமைப்பு இருக்கிறது. கொஞ்சம் காசு பண விஷயத்துல கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு. எல்லா நிலைமைகள்லையும் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக வரக்கூடிய தன்மை, கொஞ்சம் ஒரு மாதிரி கோபதாபங்களோடு இருக்கக்கூடிய அமைப்பு, மற்றவர்கள் உங்களை எரிச்சல் படுத்தி பார்க்கக்கூடிய அமைப்புல டக்குன்னு யாரையாவது எதையாவது சொல்லி அதன் மூலமாக சில சங்கடங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குது. அதனால வாரத்தின் நடுப்பகுதியில் வியாழன், வெள்ளி, சனி இந்த 3 நாட்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய தன்மை நிச்சயமாக வேண்டும். அதே நேரத்தில் சந்திரனை குருவா இருக்கிறதுனால பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் வந்துடாது. அதனை அடுத்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட அன்றைக்கு வருமானம் வரக்கூடிய நாளாக அந்த நாள் அமைந்திருக்கிறது. பெரிய இந்த வாரத்தின் நடுப்பகுதியை தவிர வேற பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் வராத ஒரு சுமாரான வாரமாகவே அமைஞ்சிருக்குதுங்க. மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்